வணக்கம் நட்புகளே, என் அருமை சகோதர சகோதரிகளே. நான் யார்? நான் இவ்வளவு நாள் என்ன கோமாவில் இருந்தேனா? இவ யார்? இவ எதுக்கு என்னைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எங்கேயோ இருந்தவங்க என்னையவும் என் குடும்பத்தையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இவ சொல்கிறது தான் சட்டம், இவ சொல்கிறது தான் நியாயம், இவளை கேட்டு தான் எல்லாமே நான் செலவு பண்ணணும், இவ என்னைய போடா வாடா பொட்டக்கண்ணா வெண்ண அப்படி இப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விடுவா. எல்லாத்தையும் சமாளித்து இவளுக்கு நான் ஏன் அடிமை வேலை புழுக்க வேலை நான் ஏன் பார்க்கணும்? கொஞ்சம் நான் யோசிக்கிறேன். நேற்று ஒரே ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கங்க. நைட்டு சண்டை வந்ததுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஒன்று குடி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவள் நான் கேட்காமையே மத்தியானம் சரக்கை போட்டா, அப்புறம் தலைக்கறி குழம்பு சாப்பிட்டா, ரத்த பொரியல் தின்னா. அவள் ஒரு ரத்த காட்டேரி, அதனால் ரத்த பொரியல் வேணும்டா ரத்தம் வாங்கி கொடுத்தேன். எப்போ பார்த்தாலும் இப்போ வாரத்தில் 2-3 நாள் ரத்த பொரியல் தான் தின்னா. ரைட்டு, சாப்பிட்டேன், ரைட்டு, ஓகே. நானும் உன் கூட கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். நான் இல்லைன்னா போய் சொல்ல மாட்டேன், கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். 6 மணி லைவை முடிச்சுட்டு போயிட்டு எப்பயும் போல் நைட்டு பார்த்தா எனக்கு வயிறு பிரச்சனை ஆகி போய் அஜீரண கோளாறு மாதிரி சுகர் பேஷண்ட்டுங்கிறதுனால ஒரு மாதிரி ஒத்துக்கிறல, ஒவ்வாமை. சரி ரைட்டு ஓகேன்னு அதையும் சமாளிச்சுட்டு போய் அந்த ஏப்ப இருமல் எல்லாத்தோடையும் சேர்த்து ஜலதோஷம் வேறு பிடிச்சிருந்துச்சி. பனியில் எல்லாத்தையும் சமாளித்து 10 மணிக்கு லைவும் போடுறேன். ஆனாலும் அந்த லைவில் ஊடால இடைஞ்சல் பண்ணி ஊடால என்னை அவமரியாதை பண்ணி வார்த்தைகளை விட்டு, அதே அவளும் 9 மணிக்கு லைவ் போட்டப்போ நான் எந்த ஒரு கரைச்சலும் கொடுக்கல. நான் பாட்டுக்கு பேசாமல் படுத்திருந்தேன். 10 மணிக்கு லைவ் போட்டோன்னா கரைச்சல் கொடுத்தானா. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. அதாவது எங்களுடைய செல் ஒரு 4-5 நம்பர் இருக்குது. எல்லா நம்பருமே பர்சனல் நம்பரும் வச்சுருக்கோம், அதுபோக பப்ளிக் நம்பரும் வச்சுருக்கோம். அவகிட்ட 2 நம்பர் இருக்குது. அதை மாதிரி எனக்கு அப்படி கிடையாது, ஒரே நம்பர் தான். பர்சனலாக அதுதான், பப்ளிக்காக அதுதான். அதே மாதிரி சுமிக்கும் கையில் பர்சனல் நம்பர் 1, பப்ளிக் நம்பர் 1, 2 வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் 5 நம்பரு. இந்த 5 நம்பருக்குமே நான் தான் பில்லு கட்டுறேன். நேற்று என்ன ஆகி போச்சுன்னா, எப்பயும் பில் டேட்டு 8-9ஆம் தேதி வர்ற டேட்டு இந்த மாதம் 21-22 தாண்டி பணம் கட்டலைன்னு சொல்லாமல் கொள்ளாமல் என்ன பண்ணிட்டாங்க, கம்பெனியிலேருந்து பீஸை பிடிங்கிட்டாங்க. அதாவது அவுட் கோயிங் இன்கம்மிங் ரெண்டுமே கட்டாகி போச்சு. கட்டானவுடனே அந்த நேரம் என்ன பண்ணுறேன், சுமி அங்கேருந்து ஃபோன் பண்ணுது. எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பில்லு முடிஞ்சு போச்சு போல், நெட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது, என்னான்னு தெரில, நீங்கள் என்னான்னு பாருங்கள் அப்படின்னோடனே நான் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கஸ்டமர் கேருக்கு அடிக்கிறேன், நீங்கள் பில்லு பணம் கட்டலை, அதனால் நாங்கள் அவுட் கோயிங்கையும் இதையும் கட் பண்ணிட்டோம் நெட்டையும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது. எங்கள் சூர்யா வீட்டில், நானும் சூர்யாவும் இருக்கிற வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது. அப்படிங்கும்போது எங்களுக்கு அது தெரியலை. நாங்கள் நெட்டில் தான் போடுறோம் வீடியோக்கள். அதனால் ஃபோன் பேசவே இல்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு நெட்டில் ஓடினதுனால பிரச்சனை இல்லை, ஓடிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு கட்டானது தெரியலை. ஆனால் அதே நேரம் சுமிக்கு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுது. ஏன்னா ஒத்தையில் இருக்குது, சுடுகாட்டு பக்கத்தில் வீடு, பக்கத்தில் துணைக்க ஆள் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, பேரனும் இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டானுங்க. மையன் பேரனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டான், அவன் பிள்ளையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்போ ஒத்தையில் இருக்கிறது யார்? சுமி. அப்போ வீட்டிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பில்லு இதாகி போச்சு போலங்க, கட்டி விடுங்கன்னு உடனே இம்மிடியட்டாக அந்த பிள்ளைக்கு, மஞ்சு பிள்ளைக்கு தான் ஃபோனை போட்டு, எப்போ அந்த மாதிரி பில்லு அவுட் கோயிங் கட்டாகி போச்சா, நீ போட்டு கொடுப்பா அப்படின்னா. என்கிட்ட காசு இல்லை ஆக்சுவலாக. என்கிட்ட சத்தியமாக என் கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், எங்கள் அல்லா மேலே ஆணையாக நேற்று என் கையில் இருந்ததே 500 600 தான் இருந்துச்சு. பில்லு 2000 ரூபா. ஏன்னா 5 நம்பருக்கும் போது ஒரு நம்பருக்கு இன்றைக்கி 350 400 வருது. அப்படிங்கும்போது 5 நம்பருக்கு 2080 ரூபா. நான் சொல்கிறதெல்லாம் கடவுள் மேலான எங்கள் அம்மா மேலே சத்தியம் உண்மை, சரியா? அதனால் 2080 ரூபா பில்லை கட்டுப்பா அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். யாருக்கிட்ட? மஞ்சுக்கிட்ட. அப்போ தான் அந்த பிள்ளை லைவில், சாரிம்மா, அந்த பிள்ளை லைவில் ரிங்கு வருது. நீங்கள் பார்த்தீங்கல்ல, சூர்யா லைவ் 9 மணி லைவ் யார் யார் பார்த்தீங்கிறது எனக்கு தெரியலை. கூடாலாம் ஃபோன் வருது, மாலையில் யாரோ மலரோட அந்த பாட்டு ரிங்டோனோட வரும். அப்போ ஃபோன் பண்ணோடனே ஆன் பண்ணுது, சூர்யா ஆன் பண்ணுறா. இந்த மாதிரி அண்ணே பில்லு கட்ட சொல்கிறாரு அப்படின்னோடனே, என்ன அப்படின்னோடனே தீர்ந்து போச்சு பில்லு. அதனால் சொன்னோடனே அவள் உடனே லைவில் இருக்கிறதுனால சரி கட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டான். யார்? சூர்யா. அந்த பிள்ளையும் கட்டிருச்சு, முடிச்சு போச்சு. எப்படியும் சம்பளம் வந்தோடனே அந்த ரூபாயை கொடுக்க போகிறோம். இதுதான் நடந்த சம்பவம். ஆனால் இவன் என்ன பண்ணால், லைவ் முடிஞ்சவொடனே என்கிட்ட வர்றான், எதுக்காக இம்மிடியட்டாக இப்போவே கட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன், எப்போ அந்த மாதிரி அங்கே அவங்களுக்கு நெட்வொர்க் இல்லையா, அவுட் கோயிங் போகலையா, அதனால் எனக்கு
என் மையன் பெரியவன் சின்னவனுடைய நம்பர்லேருந்து கான்கார்டில் வந்து நெட்டு தீர்ந்து போச்சுன்னு சொன்னாங்க, அவுட் கோயிங் இல்லைன்னாங்க, அதனால் ரீசார்ஜ் பண்ண சொன்னேன்ப்பா உடனே அப்படின்னு சொன்னேன். உடனே இதுதாங்க பிரச்சனை. அவுட் கோயிங் போகல கட்டாச்சுன்னா பணம் கட்ட போகிறோம், நான் தான் பில்லு கொடுக்க போகிறேன். இது வந்து உட்காந்துக்கிட்டு எதுக்கு உன் பொண்டாட்டிக்கு நெட்டு தீர்ந்த உடனேயும் உன் பொண்டாட்டி அவுட் கோயிங் போகலன்ன உடனே உடனே நீ கட்டணுமா, உடனே நீ பண்ணணுமா அப்படின்ட்டா நான் கேட்குறேன். என் காசில் நான் பண்ணுறேன், என்னுடைய யூடியூப் வருமானத்தில் நான் பில்லு கொடுக்க போகிறேன், உனக்கும் சேர்த்து நான் தான் கொடுக்குறேன், உன்னுடைய பர்சனல் நம்பருக்கும் நான் தான் கட்டுறேன், உன்னுடைய பப்ளிக் நம்பர் ஒன்றுத்துக்கு ஆகாமல் இந்த விழுதுகளுக்குன்னு ஒரு சேனல் இது வச்சுருக்கா பாருங்கள், பப்ளிக் ஃபோனு, வாட்ஸ்அப்பில் புரணி பேசுகிற ஃபோனு, அதுக்கும் நான் தான் கட்டுறேன். எல்லா பில்லும் நான் தானே கட்ட போகிறேன், என் பணத்தில் நான் கட்டுறேன். இன்றைக்கி கையில் இல்லை, எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீ நகைக்கடனுக்கும் ஏலச்சீட்டுக்கும் இன்னும் இஎம்ஐக்கும் நீ பணத்தை பூரா கட்டிட்டு நீ என்னை வெறும் ஆளாக விட்டுட்ட. என் கையில் பணம் இருந்துச்சுன்னா இந்நேரம் எல்லா பணத்தையும் நான் செட்டில்மெண்ட் பண்ணி பில்லு நான் கட்டியிருப்பேன்ல. என்னை கட்ட விடாமல் அவுட் கோயிங் போக விடாமல் பண்ணது யார்? அப்படியே போனாலும் யாருக்கு பணம் கட்டினேன்? நீ எங்கே இருந்தோ வந்திருக்க, நீ என் பொண்டாட்டியே கிடையாது. உனக்கு நான் பணம் கட்டினது உனக்கு எல்லாம் பக்காவாக இருக்கணும், ஒய்ஃபை கனெக்ஷனோடு நீ எல்லாம் இருக்கணும். ஆனால் என் பொண்டாட்டி அங்கே ஒத்தையில் யாரும் இல்லாத அனாதை மாதிரி சுடுகாட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பா. அவளுக்கு சரி ஒரு பில்லு கட்டினா இப்போ என்ன குறைச்சல்? இதுதான் நான் கேட்டேன். இப்போ நான் இன்னொரு விஷயத்துக்கு வர்றேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பணம் என் பணம், என் யூடியூப் வருமானத்தில் தான் எல்லாருக்கும் பில்லு கட்டுறேன். இது ஒரு பில்லு விஷயம் மேட்டரே கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், அவள் போய் ஊர் ஊராக மேய்ஞ்சிட்டு வருவா. பாண்டிச்சேரிக்கு போனால் ரிப்பாயிங்கிறா, சப்பிங்கிறா, சுகைலுங்கிறா, கண்டவங்கிட்டெல்லாம் போய் அவுத்து காட்டுறா. அப்படி உள்ளவளை நீ கூப்பிட்டு வந்து ஏன் உங்கள் அம்மா வீட்டில் வந்து அடைக்கலம் கொடுத்த அப்படின்னு ஒரு வார்த்தையை இவள் கேட்குறாளே. இதை கேட்குறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறேன் அதாவது இவ யார்? இவளும் வந்து ஊர் ஊராக போய் இவளாவது இந்த இருக்குது பாண்டிச்சேரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, அங்கே என்ன தப்பு நடந்ததை நீ பார்த்தியா? இல்லை அது எதுவும் லாட்ஜில் தங்கினதை நீ பார்த்தியா? ஊரில் சுற்றின பொருளில் நீ அதை பூரா கேதர் பண்ணிக்கிட்டு அதில் 2-3 வார்த்தைகளை நீ சேர்த்து அவள் அங்கே போனா இங்கே போனா பாண்டிங்கிறவன் கூட தொடர்பு அப்படி இப்படின்னு சொல்லி நீங்களா திரித்து கதையை கட்டுறீங்க. இந்த யூடியூப்குள்ளே பார்த்தாலே தெரியும். ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிறாங்க, ஒரு 4 லைவை போட்டு ஒரு 4 விதமாக பேசுறது. அதான் அந்த 4 பேர் சரியா? அதில் ஒரு வார்த்தை இவங்க பாண்டிச்சேரிக்கு போனதா அதை கிளப்பி விட்டவனே குமரேசன். சுமி வந்து இந்த மாதிரி காலங்காத்தால் 7 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறேன். அண்ணே உங்களுக்கு தெரியுமா அவங்க எங்கே போயிட்டாங்கன்னு, இப்படி போயிட்டாங்கண்ணே அப்படி போயிட்டாங்கன்னு சொல்லி முதல் பொருளையை கிளப்பி விட்டது அவன் தான். அதுக்கடுத்து இன்னொரு ஆள், அதுக்கடுத்து இன்னொரு ஆள். அப்போ ஒரு விஷயம் ஒருத்தி சமைஞ்சு உட்காந்துருக்கான்னு தான் ஒருத்தன் ஒரு நியூஸ் சொல்கிறான் ஒரு இதில், அந்த ஒரு கிராமத்தில். அது என்ன ஆகுது, அங்கே இருக்கிற கிழவிக்கு காதில் சுற்றி போய் சமைச்சு உட்காந்துருக்காளாம். எவங்கனே இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாளாம், எவனுக்கோ பிள்ளையை பத்துட்டாளாம், அந்த பிள்ளைக்கு பேர் வச்சது பெருமாளாம். இப்படி வந்து ஒரு சுற்றி ஒருத்தி சடங்காய் உட்காந்துருக்கான்னு சொன்னதை அப்படியே பொருளியாக வதந்தியாக கிளப்பி விட்டு சுற்றுல விட்டு கடைசியில் அவள் பிள்ளை பத்து பேறுகாலம் பார்த்து வந்து குத்த வச்சுட்டாங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விடுறது இந்த யூடியூப்பு. அப்படித்தான் வந்து சுற்றி வந்து ஒரு பொருளியை கிளப்பி விட்டு இவன் ஆரம்பித்து விட்டான். இந்த குமரேசன் பாண்டிச்சேரிக்கு போயிட்டாங்கன்னு கூட சொல்லலை, ஓடி போயிட்டாங்கங்கிறதுக்கும் ஓடி போயிட்டாங்கங்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இவன் சொல்லி ஆரம்பித்து விட்டது சுற்றி வந்து இப்போ என்ன ஆகி போச்சு, அவள் வந்து அங்கே போகிறா இங்கே போகிறா, அவளுக்கு எதுக்கு நீ வந்து உங்கள் அம்மா வீட்டில் அடைக்கலம் கொடுத்த அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறாளே. இவளாவது இவன் மேலே உண்டான பழியாவது, சுமி மேலே விழுந்த பழிகளாவது புரளிகள் வதந்திகள். இவளும் போய் பார்க்கல, அங்கே போய் யாரு கூட அவள் படுத்தாளா இல்லை வேறு எதுவும் நடந்துச்சா, அவள் லாட்ஜில் ரூம் போட்டாளா எதுவுமே தெரியாது. ஆனால் பக்காவாக வந்து இவளா பிளானை போட்டு அவள் வந்து ஓடுகாலி, அவள் வந்து பல பேர் கூட போனவ, அவள் பாண்டி கூட படுத்தவ, பாண்டிச்சேரிக்கு போனவன்னு கிளப்பி விட்றான். சரி கிளப்பி விட்றீல, அவள் அங்கேருந்து வர்றா, என் மயங்கிட்ட போகிறா, அங்கே வந்து வீட்டில் அவன் இடம் தரல, அடைக்கலம் தேடி என்கிட்ட வரும்போது நான் என் கட்டின பொண்டாட்டி உரிமைக்கு அவளுக்கு இடத்த கொடுத்து நாங்கள் சரி இருப்பா அம்மா வீட்டில் அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்க தான் துணிமணி பூரா அங்கே தான் கிடக்கு, எதையுமே எடுத்துகிட்டு போகல. அப்படி நான் பாதுகாக்க வேண்டியது என் கடமை, கட்டின புருஷனை. அவள் எந்த தப்பும் பண்ணிதை. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, தப்பே பண்ணலை, தப்பு பண்ணதான் ரூமரை கிளப்பி விட்டு ஒருத்திக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்தேன்னு கேட்குற என்னைய. நீ யார் நீ எப்படி இருந்த? இவளாவது ரூமர், ஆனால் நீ பண்ணதெல்லாம் என்ன? பக்காவாக வந்து டிக்டாக்ல இருந்து எல்லாருக்கும் தெரியும். இவன் சிங்கப்பூருக்கு போனது, சிங்கப்பூரில் போய் என்ன கலைச்சேவை புரிய போனியா, இல்லை வேறு எதுவும் அங்கே போய் வந்து ஷூட்டிங்கில் நடிக்க போனியா, இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போனியா? கிடையாதுல்ல. நீ எதுக்கு போன ஏன் போன அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். நீயே உன் வாயால் ஒத்துக்கிட்ட.
என் பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய புருஷன் சரியில்லை, அதனால் வந்து என் வாழ்க்கை சரியில்லை, நான் போய் சம்பாதிக்க போனேன், சர்வீஸ் பண்ண போனேன்னு சொல்லி நீயே உன் வாயால் ஒத்துக்கிட்ட விஷயங்கள் தான் அது. அப்படி ஒத்துக்கிட்டு ஒரு விஷயம் போனவளும் எனக்கும் தெரியும். நீ போயிட்டு வந்தது, அதுக்கு முன்னால் நீ எங்கெங்கெல்லாம் போன, அதுக்கப்புறம் நீ எந்த ஸ்பாவில் வேலை பார்த்த, அதனால் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, திருச்சியில் போய் உன்னை வந்து ஸ்பா கேஸில் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லா டீட்டெயிலும் எனக்கும் தெரியும்ல. அப்போ நீ யார்? பக்காவாக எவிடன்ஸோட எல்லாத்துலேயுமே சிக்கி சின்னாமணமாகி நீ அந்த இதுதான் செஞ்சங்கிறதுக்கு ஆதாரத்தோடு இருந்தவ. அப்படி இருந்தவளையே நான் அடைக்கலம் கொடுத்து திருப்பூரில் இருந்தவளை நீ வீடு வாசம் இல்லாமல் தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தப்ப உன்னைய வந்து எல்லா ஜாமானையும் கட்டிட்டு வீட்டுக்காரர் வீட்டை விட்டு துரத்துனப்ப லாட்ஜில் தங்கியிருந்த. அப்போ உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கொடுத்து மதுரைக்குள்ளே உனக்கு இடம் கொடுத்தவன் நான். நல்லா யோசிச்சு பாருங்கள். மதுரைக்குள்ளே உனக்கு நான் தானே இடத்த கொடுத்து எப்போ அங்கே வா, உன்னால் அங்கே வந்து பிரச்சனை ஆகி போய் வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க, அதனால் வந்து இடம் இல்லாமல் தவிக்கிற, வா அப்படின்னு சொல்லி அடைக்கலம் கொடுத்தவன் தானே நான். அப்போ நீ தான் வந்து எல்லா விஷயத்துலையும் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறவன். இந்த தவறை பண்ணின, இப்படி வாழ்ந்த, இப்படி போன, உன்னைய கூப்பிட்டு வந்து நான் அடைக்கலம் கொடுத்தேன். இதில் வந்து உன்னைய விட அவள் குற்றவாளி ஒன்றும் இல்லையே. அவள் செஞ்சது ஏதோ மன அமைதிக்காகவும் மன உளைச்சல் நீங்கள் எல்லாரும் கொடுக்குறீங்க. இந்த மீடியாவுக்குள்ளே சுற்றி அவளை அடிச்சிங்க. அப்போ அவள் சரி ஏதோ ஒரு சில வார்த்தைகளை தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு 2 பேரை பேசிட்டான். நீ பேசாதது ஒன்றும் அவள் பேசலை. நீ இதை விட வண்டையாக நிறையா பேசியிருக்க, அதை பப்ளிக்காகவே லைவ்லவே பேசியிருக்க, பெரிய வார்த்தைகளை நீயும் விட்டுருக்க. அவள் விட்டதுக்கு மன்னிப்பு கூட கேட்டுட்டா. சுமிங்கிறவ பேசின வார்த்தைகளுக்கு மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டா. நீ இது வரைக்கும் யாருக்கிட்டையாவது மன்னிப்பு கேட்டிருக்கியா? இதே உதாரணத்துக்கு என் தங்கச்சிக்கிட்டேயே நீ நாக்கடைக்காரமான்னு சொன்ன என் தங்கச்சியை, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னமோ பேசினேன், இப்போ ஏதோ எங்களை கண்டுக்கிறாமல் நீங்கள் போனீங்க, அதுக்கு என்னென்னமோ வந்துச்சு. அதெல்லாம் கிளற வேணாம், விட்டுருவோம். அவ்வளோ தூரம் நீ பேசுனீல, நீ ஒரு வார்த்தையாவது அந்த அம்மாக்கிட்ட சாரிம்மா, என் மெர்சிம்மா, எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை வந்து அவங்களும் உனக்கு எவ்வளவோ செலவு பண்ணியிருக்காங்கல்ல, லட்சக்கணக்கில் நீ வாங்கி தின்றுக்கீல, பீஸா பர்கர்லேருந்து பிரியாணியிலேருந்து உன் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டினதுலேருந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுலேருந்து பொங்கல், தீபாவளி, ரம்ஜானு, கிறிஸ்துமஸ்ஸு, நியூ இயர் கொண்டாடுறது வரைக்கும், ஏற்காடு போன வரைக்கும் ஏகப்பட்ட காசை லட்சங்களை இறக்கி பட்டவங்க தானே அவங்க, ஏமாந்தவங்க தானே அவங்க. ஒரு வாரத்தை நீ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிய? நீ இல்லை அவளாவது மன்னிப்பாவது கேட்டா. அப்படி உள்ளவளை எதுக்கு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு உனக்கு அடைக்கலம் கொடுத்ததே தப்பு. நான் இன்றைக்கி நீ அடைக்கலமும் வந்துட்டு இதே மதுரைக்குள்ளே நுழைஞ்சு காலை வச்சுட்டு, அதாவது அமைதிப்பட சத்யராஜ் கேரக்டர் தான் இவ கேரக்டர், அம்மாவாசை கேரக்டர் இவளும் ஒன்றுங்க. இந்த சூர்யாங்கிறவளும் ஜெயிக்கிற வரைக்கும் அம்மாவாசையாக இருந்தா, தேங்காய் பொறுக்கிட்டு திரிஞ்சா. இப்போ பார்த்தா இவ அதை கூட நான் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை அவள் சொன்னாலா சொல்லலையான்னு தெரியலை. இப்போயும் வந்து உங்கள் அம்மா கூட போய் அன்றைக்கி வந்து உடைச்ச தேங்காய், செதறு தேங்காய் கோயிலில் உடைச்சாங்களாம். உடைச்சதை எடுத்துகிட்டு வந்து சட்னி போட்டு சாப்பிட்டீங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இப்போ வரைக்கும் அந்த அமாவாசை புத்தி உங்களை விட்டு போகலை. அமாவாசை கேரக்டர், அமைதிப்பட அமாவாசை கேரக்டர் இன்னும் உங்களை விட்டு போகலை. நீ வரும்போது அமாவாசையாக வந்த, மதுரைக்குள்ளே நுழையும் போது அப்படியே சீட்டு நுனியில் உட்காந்த, அப்படியே உட்காந்து அப்படியே பட்டும் படாமல் உட்காந்த, அப்படியே ஜெயிக்கிறோம் நாகராஜ சோழன் 1500 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார் அப்படின்னோடனே அப்படியே நகண்ட. நாகராஜ சோழன் 5000 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார் அப்படின்னோடனே சாஞ்ச. நாகராஜ சோழன் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாருன்னொடனே கால் மேலே காலை போட்டு அந்த காலை தூக்கி என் நெத்தியில் வச்ச, சாரி என் குறவலையில் வச்ச. நீ மறந்துட்டிய? ஆக நீ வந்து அமாவாசையாக இருந்து இன்றைக்கி நாகராஜ சோழனாக நீ மாறி இருக்க. ஆக உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது யார்? மணிவண்ணன் ஆகிய நான். அந்த கேரக்டர் தான் நான். அமாவாசை கால் மேலே படுது, தள்ளி வை அப்படின்னோடனே நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கலாமே, அந்த கேரக்டர் தான் இப்போ சூர்யாவோட கேரக்டர். ஏன்னா நேற்று வரைக்கும் என்னை வந்து அதுக்கு முன்னாலேலாம் கூட அப்பப்போ வந்து வாங்க போங்க எங்கெங்கங்க என்னங்கங்கங்க, நான் ஊருக்கு போனால் உங்கள் பிரிவு என்னால் தாங்க முடியலங்க அப்படின்னு பாண்டிச்சேரி வரைக்கும் பறந்து வந்தவ, இன்றைக்கி கையில் கொஞ்சம் காசு துட்டு பணம் மணி சேர்ந்த உடனே மைண்டு எப்படி மாறுது பாருங்க. போடா வாடா அவனே இவனே ஏகப்பட்ட நம்மளை வார்த்தைகளை விடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, என்னையவே தூக்கி போட்டு மிதிக்கிறது, வளர்த்து விட்டவனே வளர்த்த கடா மாரில் பாஞ்சதடாங்கிற கதையா என்னையவே போட்டு பார்க்குறது. இதெல்லாம் எப்போ வந்துச்சு? கையில் கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே. இதுதான் ஒரு மனுஷன் வந்து அகம்பாவத்தில் ஆடக்கூடாதுங்கிறது. எப்பயுமே வளர்த்து விட்ட ஏனியை உதைக்கக்கூடாது. அது அப்புறம் மொத்தத்துக்கு வந்து நீ வந்து அந்தரத்தில் தொங்க விட்டுட்டு போயிடும். இப்போயுமே சொல்கிறேன், உன் நிலைமையெல்லாம் வந்து இன்னும் வந்து நீ இன்னும் ஸ்டாண்டர்டாக வந்து அப்படியே நிலையா இல்லை.
உன் வாய் தான் உனக்கு எமே, உன் வாயில் தான் உனக்கு சனி இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் நீ உன் வாயை பேசலாம், எப்போ வேணாலும் பெட்ரோல் பிச்சை பெரியம்மா வெளியே வரலாம். பெப்சி வந்துச்சுன்னா உனக்கு இனிமேல் அடுத்து ஜிப்சி தான். ஏறி உட்காந்தா போய் நேராக உள்ளே போய் வாரண்டோடு போகணும். கவனமாக இருந்துக்கா, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். இதுக்கு மேலே நான் உனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீ தன்னெல்லாம் மறந்து ஆடுற. நானும் இவ்வளவு நாளாக போனால் போகுதுன்னு பொறுத்து போய்கிட்டே இருந்தேன். நான் இல்லைன்னா உன்னுடைய நிலைமை அதோ கதி தான். அதை மைண்டில் வச்சுக்கிறணும். சும்மா என் குடும்பத்தை கேவலப்படுத்தி பேசுகிறது, என் பொண்டாட்டியை திட்டுறது, என் பிள்ளைகளை குறிப்பாக இன்னொரு விஷயத்துக்கு நான் முக்கியமான விஷயத்தான், என் குழந்தைகளை, என் பிள்ளைகளை பற்றி. எனக்கு அவங்க குழந்தை தான். என் பிள்ளைகளை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? என் வீட்டு சோத்தையே தின்னுக்கிட்டு, என் கூடையே குப்பை கொட்டிக்கிட்டு, என் பணத்தையே அனுபவிச்சுக்கிட்டு, என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும், உன் பிள்ளைகளோட ஒழுக்கம் தெரியாதா? அவன் பாண்டிச்சேரியில் என்ன அதில் மாட்டினா என்ன ஆனா? இதெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஒன்று நான் ஒன்று சொல்கிறேன், அது நீ நல்லவளாக இருந்துக்கிட்டு பேசுனா ரைட்டு. நீ எப்பேற்பட்ட எச்சப்பொறுக்கி, நீ எப்பேற்பட்ட அக்யூஸ்டு, இன்னும் உன் கேஸ் ஓடிக்கிட்டு இருக்க. நீ கோர்ட்டில் கேஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கும் தான் சொல்கிறேன், 2 பேருமே குற்றவாளிகள் தான். இன்னும் யாருக்கும் தீர்ப்பு வரல. ஏதோ ஒரே ஒரு விஷயத்தில் திருப்பூர் கேஸில் உனக்கு தீர்ப்பு வந்திருக்கு, விடுதலை கிடச்சிருச்சு. இன்னும் மீதி 2 கேஸ் இருக்குது, 3 கேஸு, 4 கேஸு. ஆக்சுவலாக உனக்கு திருச்சி ஸ்பா கேஸ் ஒன்று இருக்குது, அதுபோல் மதுரை கேஸ் ஒன்று இருக்குது, கோயம்புத்தூர் கேஸ் ஒன்று இருக்குது. உனக்கு உன் மேலே 3, என் மேலே மதுரை கேஸ் ஒன்று, கோயம்புத்தூர் 2 இருக்குது. ஆக நம்ம 2 பேருமே இன்னும் எதையுமே முழுசாக முடிக்கலை. அதுக்குள்ளே எதுக்கு நீ தொங்குன்னு ஆடுற? மனுஷ வாழ்க்கை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும், சரியா? தேவையில்லாமல் நீ ஆடுற. தலைக்கணத்தில் ஆடுனா தலைகால் தெரியாமல் அழிஞ்சு போவாங்க, இருக்கிற சூடு இல்லாமல் ஆக்கிடுவாங்க. உலகம் கடவுள் இருக்கிறாரு, கர்மா இருக்குது. நம்ம தான் எல்லாம் சம்பாரிச்சிட்டோம், நம்ம கையில் தான் பணங்காசு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆடுனா கடவுள் ஆட்டம் காட்டிடுவார். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், கர்மா இருக்குது. தேவையில்லாமல் உதவி செய்கிறவனையும் அடைக்கலம் கொடுத்தவனையும் கேவலப்படுத்துறது, என் காசை என்னையவே செலவு பண்ண முடியாமல் தடுக்கிறது, என் குடும்பத்தை தினம் மண்ணவாரி இறைக்கிறது, ஆத்தாள் மகளுமா சேர்ந்து பிடாரியம்மன் கோயிலில் போய் மண்ணவாரி தூத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. கடவுள் தப்பு பண்ணாதான் தண்டனை கொடுப்பார், இல்லைன்னா அதை திருப்பி உங்களுக்கே அடிப்பார். தெரிஞ்சுக்கிறணும், ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்கு தண்டனை. இல்லாத விஷயத்துக்கு போய் சும்மா மண்ணவாரி தூத்திக்கிட்டு சாபம் விட்டுக்கிட்டு பழியை எங்கள் மேலே போட்டிங்கன்னா அதோட பலன் உனக்கு தான் கிடைக்கும். நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னமும் உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தர்றேன். இப்போயும் உன்னை விட்டு விலகி போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என் துணிமணி பூரா இங்கே தான் கிடக்குது, இந்த சுமியோட துணிமணி பூரா இங்கே தான் இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே இப்போ டாடா ஏஸை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஏற்றுங்க, இல்லைன்னா ஒரு சேராட்டோவை பிடிச்சி எல்லாத்தையும் ஏற்றி மொத்தமாக அங்கே போய் சுமி வீட்டில் போய் குடும்பம் நடத்துறதுக்கு என்னால் முடியும். ஆனாலும் உன் பிள்ளைகளோட எதிர்காலம் இன்னும் ஒரு 3 மாதம் அவங்கள கொண்டு மதுரையில் இல்லையோ ஏதோ திருச்சியிலையோ கோயம்புத்தூர்லையோ காலேஜில் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு முடிச்சு விட்ருவேன் செட்டில்மெண்ட்டு. ஏன்னா மார்ச் ஏப்ரல் வந்துருச்சுன்னா எனக்கு ஜோசியக்காரர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களை பிடிச்ச பீடை விளையிடும், நல்ல காரியம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பீடையே நீ தான் காலகாலத்தில் விளையிடுவேன், எனக்கே தெரியுது. 3 மாதம் நான் அப்போ தான் கணிச்சேன். அப்போ படிப்பு முடிஞ்சு அவன் வர்றான், அவனை கூப்பிட்டு இவன் எங்கேயோ காலேஜில் சேர்க்குறான். நம்ம குடும்பத்தோட போகிறதுக்கு உண்டான நேரங்காலம் ஆண்டவே வகுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். ஸோ அந்த நாள் விரைவில் வந்துக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் அடக்க வேண்டியதை அடக்கிக்கிட்டு, உன்னுடைய 5 புலன்களையும் மூடிக்கிட்டு, இருக்கிற 9 ஓட்டையும் அடைச்சிக்கிட்டு மூடிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு நல்லது. அவ்வளோதான் சொல்லுவேன். என்னை தேவையில்லாமல் கோபக்காரனாக்கி சீண்டிடாத, ஓகேவா? மக்களே, அண்ணன் இன்னைக்கு பேசின பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருந்தால் கமெண்டில் அண்ணனுக்கு விஷ் பண்ணுங்கள், வாழ்த்துக்களை சொல்லுங்கள். இல்லைன்னா உங்கள் பாடு, நீங்கள் பேசுகிற போடுற கமெண்ட்டை என்னால் படிக்க முடியலை, சும்மா தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா? பாய்.